வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 40 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி 41 கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்னா அதே 7 நாளில் தான் செய்யும். ஸோ இது அந்த டைம் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு சம். அதாவது இங்கே 2 செட்டாக வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கட்டுறது தான் வேலை. ஓகேவா? ஸோ சிலந்திங்கிறது ஆட்கள், நாள் 7 நாட்கள். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா எவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நாட்கள் ஆகுது. ஓகேவா? ஸோ டேஸு டிவைடட் பை இங்கே மென்னு. ஓகேவா? எம்மும் போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ மென்ஸ் இருக்காங்க அண்ட் எவ்வளோ டேஸ் ஆகுது இன்ட்டு டிவைடட் பையில் அவங்க செஞ்ச ஒர்க்கு. ஸோ இதே இது தான் செகண்ட் செட்டுக்கும். ஓகேவா? இப்போ 2 செட்டு இங்கே இருக்காங்க, 7 சிலந்தி. ஸோ அப்போ 7ன்னு போடுறோம். 7 நாட்கள், அதுவும் 7 டிவைடட் பையில் என்ன இருக்குது, 7 கூடு. ஸோ அப்போ 7. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சிலந்தி தான் ஒரு கூடு தான் செய்யுது. D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னாகும், 7 கேன்சல் ஆயிரும். குறுக்க பெருக்கும்போது D2ஓட வேல்யூ 7 டேஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்க. இப்போ இங்கே 7க்கு பதிலாக 10ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே ஒரு சிலந்தி ஒரு கூட்டு 10 நாள் ஆகும். ஸோ இங்கே என்ன நம்பர் ரிப்பீட்டடாக சேமாக வந்துச்சோ அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 42. ஸோ இது பாருங்கள், ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை, இந்த மூன்றுமே ஒரே அளவை கொண்ட அடிப்பகுதி. அதாவது கூம்பு இப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பேஸ் அதே பேஸு தான் அரைக்கோளத்துக்கும் வருது, அதே பேஸு தான் எதுக்கு வருது, உருளைக்கும் வருது. ஓகேவா? பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி சமமான உயரம் உடையதாக இருக்குது. பேஸ் வேல்யூ தான் உயரத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கன அளவுகளோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவோட ரேஷியோ. ஸோ இப்போ 3 இதுக்குமே நமக்கு ஃபார்முலா தானே. ஃபஸ்ட்டு கூம்பு, அடுத்து அரைக்கோளம், அடுத்து உருளை. இதுக்குரிய வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? இது ஃபஸ்ட்டு கூம்புக்கு பார்த்திங்கன்னா 1/3 πr²h. அடுத்த ரேஷியோவில் அரைக்கோளத்துக்கு 2/3 πr³ வரும். அடுத்த ரேஷியோவில் உருளைக்கு πr²h. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ஒரே பகுதியும் சமமான உயரத்தையும் இருக்கிறதுனால இங்கே ரேடியஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆரும் ஹச்சும் ஈக்குவல் தானே. அப்போ நான் ஆறு இருக்க இடத்துலலாம் என்ன போட்டுறேன், ஹச்சு போட்டுறேன்னா எனக்கு என்ன வரும், 1/3 πh³ வருமா? ஏன்னா r²ங்கிறப்போ h² வரும். ஸோ h³. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 πh³ வரும், πh³ வரும். ஸோ இங்கே என்ன அது ரேஷியோவில் இருக்குன்னா சேம் வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருமா, பை கேன்சல் ஆயிரும், h³ கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 1/3 ரேஷியோ 2/3 ரேஷியோ 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கலாம். 3ஆல் பெருக்கணும்னா இந்த டிவிஷனில் இருக்க 3எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே 3ஆல் பெருக்கும்போது கேன்சல் ஆயிரும், இங்கே 3ஆல் பெருக்கும்போது கேன்சல் ஆகும், இங்கே 3ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ 1:2:3 அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகே? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது. அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பு முந்தைய பரப்புகளைப் போலவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் போன ஒரு வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் கூட இந்த மாதிரி சம் பார்த்தோம். பட் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, வரக்கூடிய ஆப்ஷனில் டிக்ரீஸ் ஆகுது, இல்லை டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ் டிவைடட் பை 100 + எக்ஸ் இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, அதனால் இன்ட்டு 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் ஏன் போடுறேன்னா இங்கே அதிகரிக்கிறதுன்னு கொடுத்ததுனால ப்ளஸ் போடுறேன். இதே இது இங்கே குறையுது, 60% குறையுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன வரணும், எக்ஸ் டிவைடட் பை 100 - எக்ஸ் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலாவோட வித்தியாசம். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா அவங்க கொடுத்துருக்க சதவீதம் தான் எக்ஸ். ஸோ அப்போ என்னது, 60 டிவைடட் பை 100 + 60 160 இன்ட்டு 100. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துட போகுது. 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வருது, 600 டிவைடட் பை 16. ஸோ இதை அடிங்க, 2ஆலே எடுக்கல, 8 2 16. ஸோ 300 வரும். அடுத்து 4 இதை அடித்தோம்னா 150 வரும். 2 அடித்தோம்னா
75 வரும். இப்போ என்ன வருது 75 டிவைடட் பை 2. ஸோ 75 டிவைடட் பை 2னா 37.5 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ 37.5%. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலா வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று குறையுது, இல்லை ஒன்று குறைஞ்சி ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எப்படி கொஷின் கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்முலா போதும். அண்ட் அந்த சிம்பிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்து 4வது கேள்வி. ஸோ 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8% தனி வட்டி விதத்தில் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம். ஸோ இங்கே வந்து ஆர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 8% கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. என்ன தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இங்கே நமக்கு P இருக்குது, R இருக்குது, என்ன மட்டும்தான் தெரியணும். பட் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இரட்டிப்பாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்? 2000 ரூபாங்கிறது 4000 ரூபாயாக மாறுது. அப்போது 2000 ரூபாங்கிறது 4000 ரூபாயாக மாறுது. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது டோட்டல் அமௌண்ட்டு. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் இருக்குது. அதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். இப்போ 4000லேருந்து 2000 போச்சுன்னா 2000. ஸோ அகைன் என்ன? அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 2000, பிரின்சிபல் அமௌண்ட்டும் 2000 இன்ட்டு N இன்ட்டு R வந்து 8 டிவைடட் பை 100. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே இருக்க 2000 கேன்சல் ஆயிரும். அடுத்து 8 இப்போ என்ன வரும்? N இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8ன்னு வரும். ஸோ இதை அடித்தோம்னா 2 4s are 4 டைம்ஸ் அடிக்கலாம். 2 4s are 8, இங்கே 25 டைம்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ 25 டிவைடட் பை 2 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 12.5ன்னு கிடைக்கும். ஸோ 12 வருஷத்தில் தான் இந்த 2000 ரூபாங்கிற காசு வந்து 4000 ரூபாயாக மாறும். அடுத்து 45வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரூபாய் 53 ABC அப்படின்னு சொல்லி 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. ABCன்னு 3 பேர் பிரிக்கிறாங்க. A என்பவர் Bஐ காட்டிலும் 7 ரூபாய் அதிகம் வாங்குறாரு, B என்பவர் Cஐ காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் வாங்குறாரு அப்படின்னா அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்கள் என்ன? ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னே தெரியாது. இப்போ கடைசியில் யாரை விட அதிகமாக வரும்னா C தான். சியை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பின்னாடி இருந்து வாங்க. B என்பவர் Cஐ காட்டிலும் 8 ரூபாய் அதிகம். அப்போ Bயோட வேல்யூங்கிறது Cயை விட 8 ரூபாய் அதிகம். ஸோ X + 8 இருக்குமா? அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்தேன்? A என்பவர் B பெறுவதை காட்டிலும் 7 ரூபாய் அதிகம். ஆல்ரெடி B இவ்வளோ வாங்குறாரு, இதை விட 7 ரூபாய் அதிகம்னா 7 ரூபாயை கூட்டுங்க. 8 + 7 15. அப்போது அவங்களோட வேல்யூஸ் வந்து ஏவோட காசு வந்து X + 15 இருக்கும், பியோட காசு வந்து X + 8 இருக்கும், சியோட காசு வந்து எக்ஸாக இருக்கும். இப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி அதிலேருந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே வேல்யூஸ். இந்த 3 பேரோட காசும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்குது? அவங்க கொடுத்த மொத்த ரூபாய் கிடைக்குது 53. இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1 2 3 இருக்கிறதுனால 3x. 15ஐயும் 8ஐயும் கூட்டினோம்னா 23 53. ஸோ இந்த 23 கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 3x = 30, x is equal to 10. இப்போ x வந்து 10னா சியோட வேல்யூ என்ன? 10. இங்கே வந்து 10 + 8 18, 10 + 15 25. ஸோ உங்களோட வேல்யூ வந்து 25 18 10. இதை நார்மலாக செய்கிறது. இப்போ இதுக்கே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள். சியை விட B வந்து 8 ரூபாய் அதிகம். ஸோ இங்கே சியோட காசுனா இதை விட 8 ரூபாய் கூட்டினோம்னா 9 வருமா? இல்லை. அப்போ இது தப்பு. இங்கே பாருங்கள், 10ஓட 8 கூட்டினோம்னா 18ன்னு வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதே மாதிரி 30ஓட 8 கூட்டினோம்னா 38 இது இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே எது கரெக்டாக வருது? இதுதான் கரெக்டாக வருது. ஏன்னா சியை விட 8 ரூபாய் அதிகம் B, அதனால் 18. இதை விட 7 ரூபாய் அதிகம், அதை கூட்டினோம்னா 25. அப்போது இந்த கண்டிஷன் ஆப்ஷன் பிக்கு மட்டும்தான் கரெக்டாக வருது. ஸோ அப்போ நம்ம பியை மட்டுமே சூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். வேறு எதுவுமே நம்ம செக் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் இந்த கால்குலேஷன்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஷார்ட்கட் மெத்தடை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் மெத்தட் வச்சு செய்கிறது எப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நமக்கு டைமை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு 5 கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.